ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரா பூந்தி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன், பொரிக்க எண்ணெய் எடுத்திருக்கேன், 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1 பூண்டு எடுத்து இந்த மாதிரி தோலோடு தட்டி வச்சுருக்கேன், தேவைக்கு உப்பு வச்சுருக்கேன், பேக்கிங் சோடா 1 சிட்டிகை வச்சுருக்கேன். வாங்க இப்போ பூந்திக்கு மாவு எப்படி கரைக்கலான்னு பார்க்கலாம். மாவில் பேக்கிங் சோடா போட்டுக்கிறோம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், அரிசி மாவு போட்டுக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கங்க. பேக்கிங் சோடா போட்டால் தான் உங்களுக்கு பூந்தி நல்லா குண்டு குண்டாக கிடைக்கும். 1 சிட்டிகை போடுங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துங்க. நல்ல குவாலிட்டியாக கடலை மாவு வாங்கிக்கோங்க. நல்லா ஜலிச்சுங்க. ஜலிச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். மாவு ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப கட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துங்க. இப்போ எண்ணெயில் பூந்தி எப்படி போட்டு எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பூந்தி போட்டு எடுக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். வாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ட்ராப் விட்டு பார்ப்போம். பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இது மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டியாக இப்படி தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். பூந்தி நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அந்த சடசடப்புலாம் அடங்கணும். அதுக்கப்புறம் தான் பூந்தி எடுக்கணும். கலர் அப்படியே மாறிக்கிட்டே வருது பாருங்கள். அப்படியே கலன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். இப்போ பூந்தி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ சுத்தமாக அந்த சடசடப்பு இல்லை. இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் பூந்தியை. நல்லா எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கங்க. இப்போ அடுத்த ஈடு போட போகிறோம். போடும்போது முன்னாடியும் வழிச்சிட்டு பின்னாடியும் வழிச்சிட்டு தான் நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா குண்டு குண்டாக பூந்தி கிடைக்கும். இப்போ இருக்கிற மாவையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் இந்த மாதிரி பூந்தி போட்டு எடுத்துக்கிட்டோம். பூந்தி பாருங்கள், கலரு ஒரே மாதிரியாக இருக்குது பாருங்கள். கலரு பூந்தி போட்டு எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா மொரன்னு இருக்குது பூந்தி. இப்போ வேர்க்கடலை வறுத்து போட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடலையாக வறுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை வறுத்து வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் பொரித்து போட்டுக்கிட்டோம். பூண்டையும் இங்கே பாருங்கள், இது மாதிரி பொன்னிறமாக வறுத்துட்டு இதில் போட்டுக்கிறோம். கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அருமையான காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.